படி. ஹாய் தோழிமா. அடியே அப்பா கிட்ட சென்று விஷயங்கள்லாம் கேட்டீங்களா? கேட்டேன். என்ன அவர் என்ன ஏவல சோகமா பேசுற? அவர் என்ன சொல்ல போறாரு? காவலுக்கு போக சொன்னாரு. எப்ப பார்த்தாலும் அந்த வேலையத்தான் செய்ய சொல்லுவாரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? காவல் பார்த்தாதான் நம்மளுக்கு சோறு. இல்லைன்னா பேசாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு முருகான்னு உட்கார வேண்டியதா. முருகா அடியே சொல்லுடி. மனசே சரியில்லடி. ஏன் ஒய் பீலிங்? என்ன வாழ்க்கை? ஏண்டா சார் பத்தியா? நீயும் பச்ச நானும் பச்ச. வர வர எனக்கு உலகமே வெறுத்து போச்சுடி. பெண்மணி, என்னடி நீ இந்த உலகத்தை வெறுத்ததுக்கு காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? ஐயோ, இப்படி பேசாதன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். பெரிய காரைக்கிழமையார் பேத்தியுக. நீ ஒரு மொட்டு நாயி, நான் ஒரு முள்ள நாயி. அப்ப ஆள்ரவுண்டுக்காரு அதை ஒரு முடிச்சு வைக்க நாயி. அப்படி கூறாதீர்கள். ஏம்மா? நாளை பின்ன உங்களுக்கு வாசிக்க மாட்டார். அப்புறம் போதும் வாச்சது. அடியே வாழ்க்கையில பெண்ணா பிறக்கவே போடாதடி. ஆமாடி. பொம்பளையா பிறந்ததும் போதும். இந்த ஆம்பளைய பூரா ரொம்ப மோசம். ஏன் உன்னை என்ன பண்ணாங்க? என்னதான் பண்ணல. நம்ம மனசுன்னு நினைக்க மாட்டேறாங்களடி. என்ன கிடைச்சிருச்சுன்னு சொல்லி வரட்டடியா அடிக்கிறாங்க. எதை தூக்கி போட்டு கஞ்சா போட்டுக்கிட்டு அடிக்கிறாங்க. சரி. கொமட்டிலேயே குத்துறாங்க, மூக்குலையே குத்துறாங்க. சரி. இடம் கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் ஓட்டை கிடைக்குதா குடுத்துறாங்கடி. எல்லா ஓட்டையிலையும் குத்துறாங்களோ? பொம்பளை பாவம் டி. சரி. என் வீட்டு பக்கத்துல ஒரு பொம்பளை இருக்காடி. அடி சத்தம் இங்கே கேக்குதுடி. டம்மு டம்மு. அறிவு கட்ட உனக்குள்ள அறிவு இருக்கா? பக்கத்து வீட்டுல அடிக்கிறத நீ ஏண்டி வேடிக்கை வைக்கிற? போய் நான் எங்க வேடிக்கை பார்த்தேன்? அந்த அம்மா அங்க குடுக்குற சத்தம் என் வீட்டுக்குள்ள கேக்குது. அந்த சுகத்தை தாண்டி சத்தம் கேட்குற அளவுக்கு அடிக்கிறாங்க. அடிச்ச பொம்பளை எப்படி கத்தம்? அம்மா அப்பா அடிக்கிறானே கொல்றானே பாத்துங்களா? அம்மா. ஆனா அந்த பொம்பளை அப்படி கத்தல. வேற எப்படி கத்துச்சு? இப்படி கத்துது. அப்படிமா அடிப்பாங்க. என்ன நடந்திருக்கும் தெரியலடி. நாளைக்கு என்னைய கூட்டிட்டு போ. ஆமா, ஒண்ணு விளக்காயிட்டு வா. அடி போடி. நீ வேற வாழ்க்கையில பெண்ணா பிறக்கவே கூடாதுடி. ஆமா. பெண்கள் போற ஆசைப்படுறது என்ன தெரியுமா? நல்லா படிக்கணும், நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போகணும், நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். நல்ல மாப்பிள்ளைன்னா எப்படி? எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு ஆண்மகன். அப்படி யாராவது அமையுமா? ஒரு வயம் அமைய மாட்டியா? அதெல்லாம் இருந்துச்சு. தண்ணி அடிக்க மாட்டாங்க, பிடிச்சு மாட்டாங்க. இப்போ ஒரு நாய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை தோணும். ஆமா. இப்ப அப்படி கிடையாது. இப்ப எல்லாம் கல்யாணத்தை கண்டாலே கடுப்பா இருக்கு. படிக்காத மாப்பிள்ளைய கூட பார்த்து போடலாம். கண்டிப்பா. ஆனா குடிக்காத ஆம்பளைய வாக்க முடியுமா? என் சிங்கம் கை தட்டுறத பாரு. அது பழைய கிளியாஞ்சட்டிலாம் உடைச்சதுடி. அடியே ஆம்பளை இல்ல, குறை சொல்லல. தண்ணி எல்லாம் குடிங்க, நான் வேணான்னு சொல்லல. யாரையும் திருத்துறதுக்கு நாங்க வரல. நல்ல சரக்கா வாங்கி சாப்பிடுங்க. மேடம், நல்ல சரக்குன்றீங்கல்ல, பேரை சொன்னீங்கன்னா நம்ம பயலுக தெரிஞ்சுக்கிடுவாங்க. மார்பிஸ், பக்காடி லெமன், ஓட்கா, எக்ஸ்பிரஸ், டைமண்ட். பரவாயில்லையே. அம்புட்டும் பாட்டில் ஃபுல்லா சங்கத்துக்கிட்ட. உங்களுக்கு எப்படி தெரியும்? சங்கத்துக்கு பின்னாடி பாட்டிலா தான் கிடக்கு. இப்ப புதுசா ஒரு சரக்கு வந்திருக்குடி. என்ன பேரு வீரனா? அது அடிச்சா வீரம் வருமா? ஒரு மசூர் வராது. அப்புறம் எதுக்கு அது பேரு வீரன்? அந்த காலத்துல ஒரு மரத்து கல்லுன்னு சொல்லுவாங்க. ஆமா, இந்த பெரியவர்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு மரத்து கல்ல குடிச்சு புட்டு 2 கிலோ கறி ஒரு ஆம்பளை உட்காந்து தின்னுவாங்க. சாப்பிட்டு அப்படி இருக்க முடியும். என்ன வாய் இப்படி எச்சி உருதா? அப்படி வேலை வெட்டி செய்வாங்க. அல்லடி அப்படி இருப்பாங்க. வீரம நரம்பெல்லாம் விடைச்சு இளவட்ட கல்ல தூக்கி போடுவாங்க, கலப்பையை தூக்கிட்டு விவசாயம் பண்ணுவாங்க. அப்படி இருப்பாங்க. சரி. இந்த சரக்கு இப்ப வீரங்கிற சரக்க குடிச்சுட்டு உண்டை எந்திரிக்க முடியல. அப்புறம் எதுக்கு தேதுக்கு பேரு வீரன்? பேருதான் வீரன். அதானே. சரக்குல ஒண்ணும் கிடையாது. சரக்கு குடிச்சாலும் பரவாயில்லடி. சரி. கணேஷ் போயிலுன்னு ஒண்ணு இருக்கு. மேடம், உங்கள் வார்த்தையில் பிழை உள்ளது. என்ன? அது பேர் என்ன? கணேஷ் போயில். நோ, அது இப்போ எப்படி தெரியுமா நம்ம பயலுக கேட்குறாங்க? பூஸ்ட். ஓஹோ, எனர்ஜியை கொடுக்குமா? அதை போட்ட எனர்ஜி கொடுக்குமா? நல்லா கொடுக்கும்டி. அதை உள்ளங்கையில போட்டு கசக்கி ஆட்டுப்புழுக்கு சைஸில் எடுத்துறது. ஆண்டவை வாயை எதுக்கு படைச்சிருக்கியா? நல்ல உணவுகளை சாப்பிடணும், நல்ல வார்த்தைகளை பேசணுங்கிறதுக்காக தான் ஆண்டவை வாயை படைச்சிருக்கியா. நம்ம ஆளுக்கு அதுக்காக யூஸ் பண்றாங்க. உதட்ட நீக்கிட்டு இந்த கணேஷ் போயில உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறது. அந்த நாத்த வாயோட வீட்டுல போய் பொண்டாட்டி வாயில வச்சு முத்தம் குடுப்பியாம் பாரு நோச்சுன்னு. அதோட அந்த பொம்பளை கூர்ண மருந்தை குடிச்சுக்கிட்டு சாகணும். அப்படி கூறாதீர்கள். மனைவி வாயும் மனமணக்கும். ஆக மனமணக்க நல்லா மனமணக்குது. ஏண்டி அடியே சில்லு சொல்லி கேட்கணும். சொல்லுடி சொல்லு. வயசுக்கு வந்துட்டியா? நான் வந்துட்டேன்.
போட்டோ எடுத்து வச்சிருக்கியா? அதுக்குள்ள கேமரா விட மாட்டேன்ட்டாங்க. ஏன் இப்பதான் சின்ன சின்ன கேமரா வந்திருக்கலடியே? அடியே ஆண்மகனா உள்ள விடக்கூடாதுல, தாய் மாமின் சீர் கொண்டு வந்தாங்கல்ல. அடியே வயசுக்கு வந்ததுக்கு ஒரு பூப்புனித நீராட்டு விழா நிகழ்ச்சி நடத்திருப்பாங்க. அதுக்கு நடத்திட்டோம். வயசுக்கு வந்தோடனே நம்மளை தனியா உட்கார வச்சு உலக்க விளக்கமாறு கருத்தருவா இதெல்லாம் போடுறாங்கல்ல. ஆமா, அது ஏன் போடுறாங்க? இன்னும் நீ விவரம் தெரியாம திருறவாரு. என்னது? கிழட்டு வயசாகும். எங்க அந்த மூஞ்சி எங்கிட்ட திருப்பு. அதாவது பெரியவங்க என்னைக்குமே காரணம் இல்லாமல் தோரணம் கட்ட மாட்டார்கள். அது எதற்காக போடுகிறார் என்று தெரியுமா? நம்ம பக்கத்துல காத்து கருப்பு அண்டிருச்சுன்னா புள்ள பயந்துருவாளே அப்படின்றதுக்காக போடுறாங்க. ஏன்டி 2026 வந்து காத்து கருப்பு வந்து இங்க அந்த அண்டுதாக்க அதுக்கு பிடிச்ச இடத்துல தானே அண்டும். அதெல்லாம் பிராடு. உலகத்தை ஏமாத்துறது, ஊரை ஏமாத்துறது. உலக்க விளக்க மாதிரி ஏன் போடுறாங்க தெரியுமா? தெரிஞ்சுக்கோ. சரி, அந்த பொம்பளை புள்ள அந்த உலக்கையை தாண்டும் போது நினைக்கணுமா, எப்படி இந்த மாதிரி பல உலக்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமே. நெல்லு குத்த, மிளகா குத்த, மல்லி குத்துறதுக்கு. அப்ப அந்த விளக்கமாறு ஒரு உலக்கையோட நிப்பாட்டிக்கிட்டேன்னா உனக்கு மரியாதை. அடுத்த உலக்கைய பார்க்க நினைச்ச விளக்கமாறு புஞ்சு வாங்குறதுக்காக விளக்கமாத்த போட்டு. அப்ப அந்த அருவா அதை மீறியும் தெரியாம உலக்கைய பார்த்துட்டு வந்த அருவாள் வச்சு பரட்டுன்னு கிழிச்சு போடுங்கிறதுக்காக அருவா போடுறாங்க. நாங்க கோனிச்சு வச்சு தச்சுக்குவோம். சரி இருக்கட்டும். அம்மா பாத்தியா? நான் அம்மாவை என்ன பார்க்கல. அம்மாவை பார்க்கணும், காவலுக்கு போகணும், பறவை வரட்டணும். நீ யாரையும் நிறைய ஒரு வய மாட்டேன். உனக்கு கம்மி மாட்டி நீயே 1ஆம் நம்பர் கழட்டு முண்டை சார். அப்படி சொல்லாதீங்க. என்ன வார்த்தை சொல்றாரு வர? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அது கருப்பு குஞ்சு தான்டா. அதுதான் பூதினாச்சே. அப்படிலாம் சொல்லாதீங்க. அடியே நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அவர் இங்கேதான் இருக்காரு. கூட்டத்துக்குள்ள நிறைய பேர் இருக்காங்களேடி. வளையப்பட்டியில இருக்கிறது பூரா நம்ம தாய் தந்த சொந்த பந்தம். அப்பே மக்கா அப்பா தங்கச்சி தம்பி தானே. அதுல தனிச்சு இருப்பாரு அந்த மனுஷன். தனிச்சு உட்கார்ந்து அழக பாத்தியா? அந்த சாஞ்சு உட்கார்ந்துருக்காரு அவரா? அவர் அப்பா மாதிரி. வேற யாரு? இந்த உட்கார்ந்துருக்கேன் பாரு, கருவாப்பைய சிரிச்சுக்கிட்டு. என்ன சிரிக்கிற ஒரு மாதிரி? ஆமா சொல்றா இல்லையா? போடா வாடான்னு பேசுற. ஓஹோ, அப்படி பேசினா தான் அவருக்கு பிடிக்கும். அப்ப அவர் எங்களுக்கு சகல வேணுமா? எத்தனை சகல உனக்கு? என் கூட்டு சகல. சரி அம்மா கூப்பிடுவோம். கூப்பிடுவோம். டீ சாப்பிடுங்க. நாங்க டீ எல்லாம் சாப்பிடுறது இல்ல. டீ வைங்க. வராங்க. எங்க அம்மாவையா? இப்பதாய 3 மாசம் ஆச்சு அம்மா. எங்க அம்மா இறந்து போச்சு. அவர் ஒரு நினைப்புல இருக்காரு. 2 பொம்பளை பிள்ளைய தானே வந்துச்சுங்க. 3ஆவதா செவத்தல ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்காங்களே. நல்லா இருக்கு. ஏமாந்து ஓவ உன் டவுசருக்குள்ள என்ன கிடக்குதா? என் பாவரக்குள்ள டவுசருக்குள்ள என்ன சொல்லுவாங்க. அது செத்து வச்சு இது கொஞ்சம் உசுரோட இருக்கு. அவ்வளவுதான்.